சிசுக்கள் அனைத்தும் அழியட்டும் என அந்த அஸ்திரத்திற்கு இலக்கு நிர்ணயித்தான். ஆனால் கண்ணனின் அருளால் உத்திரையின் கரு காப்பாற்றப்பட்டது. சிசுக்களை அழித்த அஸ்வத்தாமனை கண்ணன் பழித்தார். தலையில் இருந்த மணியை வியாசர் தருமாறு கூற அவ்வாறே அழித்தான். அறிவிலேயே நீ தொழுநோயால் பீடிக்கப்பட்டு காட்டில் தன்னந்தனியாய் பல 1000 ஆண்டுகள் விலங்காகவும் மானுடாகவும் தவிப்பாயாக என்று அஸ்வத்தாமனை சபித்தார் வியாசர். உத்திரையின் கருவில் உள்ள குழந்தை நல்லபடியே பிறந்தது. பரீட்சித் என்னும் பெயருடன் இந்நில உலகை ஆளுவான் என்றும் ஆசி கூறினார். சாபப்படி அஸ்வத்தாமன் காட்டிற்கு சென்றான். பாசறைக்கு திரும்பிய கண்ணனும் பீமனும் அர்ஜுனனும் திரௌபதியிடம் அஸ்வத்தாமனின் மணியை கொடுத்து ஆறுதல் கூறினர். தர்மத்தை ஒரு பக்கமும் அதர்மத்தை மற்றொரு பக்கமும் நிற்க வைத்து குருஷேத்திரத்தை அரங்கேற்றி இறுதியில் தர்மத்தை நிலைநாட்டினர் பரந்தாமன். மரணித்த ஒவ்வொரு வீரனின் இறப்பிற்கு பின்னும் பலரின் பூர்வ ஜென்ம கதை, சாபங்கள், பாவங்கள், புண்ணியங்கள், சூழ்ச்சி, கடன் என அனைத்தும் பின்னி இருந்தது. 1000 வீரர்களை பலி கொண்டு